கடவுளே, ஷாலினி, உன்னை நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு வெள்ளிக்காசு இல்லையே? அடா ஆமா, நீ இந்த வீட்ல பிறந்தவ இல்லையே. இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா. ஆனா நான் உன்னை என் பேத்தியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னு நான் வெளியில யார்கிட்டயும் சொல்றதில்ல. அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு நிஷாவை ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அந்த நேரத்துல அவளுக்கு சகோதரியா நீதானே நிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம குலத்தோட கலாச்சாரம் அதுதான். அப்புறம் நம்ம வழக்கமும் அதுதான். நீ யாருக்கு வேணா பிறந்த பொண்ணா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீ பொண்ணு தானே. ஷாலினி, நீ இந்த வீட்டு செல்ல பொண்ணுமா, அதுவும் ஸ்பெஷல் பொண்ணு. உனக்கு நான் தங்க காசே கொடுப்பேன். என் பையன் தனியாள இவ்வளவு சம்பாதிக்கிறான். இந்த வீட்டுக்காக அவன் எவ்வளவோ செய்யறான். அவங்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் சேரிட்டி வீட்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். இங்க பாரு, நீ பாலகிருஷ்ணனோட பொண்ணு கிடையாது. ஆனா உனக்காக அவன் எவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உன்னை 3வது மனுஷியா அவன் பார்த்ததில்ல. நீ அவனோட சேரிட்டின்னு இதுவரைக்கும் உன்னை ஃபீல் பண்ண வச்சதே இல்ல. அம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா. ஷாலினி என்னைக்குமே என் மகதான். பாத்தியா, இதத்தான் நானும் சொன்னேன். நான் பெத்த பசங்களுக்கு இதத்தானே சொல்லி கொடுத்திருக்கேன். நீ வாராய். அந்த காலத்துல எவ்வளவு நல்ல நல்ல. ஓ, வாருங்கள் வாருங்கள், உங்கள் வருகை நல்வரவாகட்டும். சசி, எனக்கு நல்லா சூப்பரா ஒரு மசாலா டீ கொண்டு வா. அப்புறம் பத்மாவதிக்கு ஒரு காஃபி. சீக்கிரம் போய் போட்டு எடுத்துட்டு வா. போ. ஷாலினி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? ஏன் அத்தனை பேர் முன்னாடியும் அவளுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான பொருளை கொடுத்து அவளை இப்படி அவமானப்படுத்திருக்கீங்க? இல்லையே, ஷாலினி எனக்கு எந்த பாவமும் பண்ணலையே. மாதவி கூட தான் உனக்கு எந்த பாவமும் பண்ணல. இருந்தாலும் நீ அவளை அவமானப்படுத்தினல்ல, அதனாலதான் நான் ஷாலினியே அவமானப்படுத்தினேன். கணக்கு சரியா போச்சா? அதான் இங்கிலீஷ்ல எல்லாரும் சொல்லுவாங்களே, டிட் ஃபார் டட். உன் பொண்ணு சொன்னதுக்கு உனக்கு கோபம் வருதுல்ல, அதே மாதிரி என் பொண்ணு சொன்னா எனக்கு கோபம் வராதா? இதுதான் பிரச்சனை. நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுற பத்மாவதி. நீ இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்ட. நான் இந்த வீட்ல எல்லாரையும் விட மூத்த மருமக. நீ கிடையாது. நேத்து தானே நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச. அதுக்குள்ள காரை எடுத்துக்கிட்டு ஊரை சுத்துற, ஷாப்பிங் பண்றேன்னு போற, பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போற. அது என்ன சொல்லுவாங்க, மல்டிப்ளெக்ஸ்ல சினிமா பார்க்க போற. அதுக்காக நீ பெரியவள் ஆயிடுவியா? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க பத்மாவதி, கிச்சன் பாலிடிக்ஸ், சமையல் கட்டின் அரசியல் உன்னை விட நான் தான் அதிகம் பண்ணிருக்கேன். நீ என்ன சொன்ன என் பொண்ணை பார்த்து? அவளுக்கு இது சேரிட்டியா? ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்க. இந்த தான தர்மம் செஞ்சு புண்ணியம் தேடிக்கிறதுல என் குடும்பம் ஆரம்பத்தில இருந்தே நம்பிக்கை வச்சிருக்கு. அத்தை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அத்தை. அதுக்கு நீ புத்திசாலியாச்சே, 4 எழுத்து படிச்சவ, ஏன் புரிஞ்சுக்க மாட்ட? அதுவும் எந்த மொழியில சொன்னா நீ புரிஞ்சுப்பியோ அதே மொழியில தான் நானும் சொல்றேன். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, மாதவி உன்னுடைய நாத்தனார். நீ பெத்து வச்சிருக்கே ஷாலினி என் புள்ள பாலகிருஷ்ணனோட சேரிட்டி. அவன் இல்லன்னா என்னைக்கும் உங்க கதையை நான் முடிச்சிருப்பேன். அவ என் பேத்தி நிஷா மாதிரி சொந்த பேத்தி கிடையாது. 2 பேரும் நான் பெத்த பொண்ணுங்கதான். ஆனா நிஷா என் புள்ள பாலகிருஷ்ணனோட ரத்தம். அவளுக்கும் உனக்கும் என்னதான் சம்பந்தம் இருந்தாலும் அவ என் புள்ளையோட ரத்தம் தான். அது என்ன சொல்லுவாங்க, லீகல் சைல்டு இல்ல? ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் பொண்ணு ஷாலினியோட ரத்தத்துல இந்த குடும்பத்தோட கலாச்சாரம் இல்லதான். ஆனா இந்த வீட்டு கலாச்சாரப்படி அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க நிச்சயம் கொடுப்போம். ஏன்னா இந்த வீட்டு ரத்தத்துல சேரிட்டி இருக்கு. அதனால பாலகிருஷ்ணன் கிட்டயே இருக்கு. அப்படியா?
நீங்களும் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்க அத்தை. எப்பவுமே நீங்க என் புருஷனோட அம்மா, ஆனா நான் அவரோட பொண்டாட்டி. தாலாட்டு பாடி பாடி அவனை தூங்க வச்சவன் நான். ஆனா இன்னைக்கு அவர் தூங்குறது என்னமோ என்னோட ரூம்ல தானே. சமையல் கட்டுல அரசியல நீங்க பண்ணுங்க, ஆனா பெட்ரூம் அரசியல நான் தானே பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அத்தை, தான் ராணிக்கு எதிரா எந்த ராஜாவும் எதுவும் பண்ண மாட்டான். என்னங்க, தயவு செஞ்சு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா பத்மாவதி, கோவத்துல கூட உன்னோட அழகு எவ்வளவு அதிகமாகுது தெரியுமா? என்ன நீங்க நேர காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும், எனக்கு தெரியும். ஷாலினிக்கு மட்டும் தனியா தங்க காசு கொடுத்து அவங்க சேரிட்டியை பத்தி பேசுனது உனக்கு பிடிக்கல, அதுதானே சொல்ல வந்த? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க பத்மா, அம்மாவுக்கு ஷாலினி மேல எந்த வெறுப்பும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஷாலினி என்னோட உயிருங்கிறது எங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இல்லங்க, உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி முழுசா தெரியல. அவங்க என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு ஷாலினி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஷாலினிய பத்தி யாரு என்ன சொன்னாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாது. I can't take it. Calm down பத்மா, calm down. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது பாரு, இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல என்ன இழுக்காத, நீயும் போய் மாட்டிக்காத. Now அத மறந்துரு, forget it. நீங்க யார அதிகமா விரும்புறீங்க, என்னையா இல்ல உங்க அம்மாவையா? கடவுளே பத்மாவதி, இந்த உலகத்துல இப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கிற முதல் ஆம்பளை ஒண்ணும் நான் கிடையாது. இதுல மாற்ற எல்லா ஆம்பளையும் சொல்ற வார்த்தை, அதாவது நான் பாத்ரூம் போகணும். நான் உங்களை ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், எதுக்கு கூட பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ பத்மாவதி. இந்த விஷயத்த உன் கண்ணை பார்த்து சொல்ற மாதிரி எங்க அம்மா கண்ணை பார்த்து என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. என்னங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்டா. என்ன பசங்களா, நீங்க எல்லாரும் அங்க போறீங்களா? எங்க? அதான் என் ஃப்ரெண்ட் இருக்கானே கிஷோர், ஏதோ அவன் சன் கூட பார்ட்டி வைக்கிறதா சொல்லியிருந்தானே, உங்களை கூட கூப்பிட்டு இருந்தானே, போகல? ஓ எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்பா நாளைக்கு ஷாப்பிங் போயாகணும். ஃபர்ஸ்ட் டைம் அவ பார்ட்டிக்கு போறேன். ஓ மை காட், ஆஃப்டர் ஆல் ஒரு பார்ட்டி, அதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்களா? எக்ஸாக்ட்லி, எல்லாருக்கும் கொஞ்சம் புரிய வைங்கப்பா. இவங்களுக்குலாம் நட்டு கழண்டு போச்சு. ஒரு நிமிஷம். பார்ட்டி இன்விடேஷன் எப்ப தெரியுமா? நைட் 10 o'clock. ஓ நோ. பார்ட்டி கிட்ட யார் சொல்றது? பார்ட்டி தூங்குனதுக்கு அப்புறம் போலாமா, இல்ல பார்ட்டி கிட்ட போய் சொல்லிட்டு போலாமா? தேவா, ஒருத்தர் 2 பேர் போலப்பா. பாட்டி கிட்டே இதை மறைக்க முடியாது. அப்படின்னா நம்ம பார்ட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா? பார்ட்டி எப்படி ஒத்துக்க வைக்கிறது? ஏன்னா பார்ட்டி நைட்டு 10 மணிக்குல, அதான் பிரச்சனை. 10 மணிக்கு அப்புறமா? இல்லம்மா, அது வந்து என்னப்பா நீ 10 மணிக்கு மேல என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சாலும் எத்தனை மணிக்கு முடியும்? அம்மா, இது கிஷோர் பையன் கொடுக்கற பார்ட்டிமா, போயிட்டு வரட்டுமே. சிவா கொடுக்கற பார்ட்டி தானே அது, அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. சிவாவை எனக்கு நல்லா தெரியும். Facebookல அவனோட போட்டோவை நான் பார்த்திருக்கேன். நல்லா அழகா இருப்பான். என்னடா இது பார்ட்டி Facebookலயா? என்னோட FB அக்கவுண்ட் இன்னைக்கு டெலீட் பண்ண போறேன்பா. டேய், நான் ஒண்ணும் Facebookல இல்ல, சசி இருக்கால அவளோட அக்கவுண்ட்ல பார்த்தேன். நல்ல பையன். என்ன இவங்களுக்கு மேல டேஞ்சரஸ் ஆச்சு? டேய் பசங்களா, போங்க, பார்ட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கங்க போங்க. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா வாங்கிக்கங்க, நல்ல ஸ்டைலா போகணும். அத்தை இன்னைக்கு திடீர்னு தலைகீழா பேசுறாங்க. ஏ பத்மாவதி, எப்பவுமே நீ ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிப்பல, அதே மாதிரி பசங்களுக்கு பண்ணு, நல்லா ஸ்டைலா. பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கணும்ல, புரிஞ்சுதா?
ஆஸ் பர் லா இந்த குழந்தைய தாங்கி உனக்கு என்னடா ஆச்சு? பேண்ட்டுக்குள்ள என்ன எறும்பு பூந்துருச்சா? இல்ல ரவி, பேண்ட் இதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது. சின்ன சைஸ் பேண்ட் எடுத்தா உனக்கு எப்படி அது ஏறும்? ஐயோ, இத பாரு, இது சின்ன சைஸா? இது ஸ்லிம் ஃபிட். இதுல நான் ஸ்லிம்மா தெரிவேன். நான் ஸ்பெஷல் டிசைனர்லாம் வச்சு தச்சிருக்கேன். ஏதா லோக்கல் கடையில வாங்கிருக்கலாம், ஃபிட் ஆயிருக்கும். ஏய், ஹெல்ப் பண்றா. சும்மா லோக்கல் லோக்கல்னு சொல்லிட்டு இருக்க. இரு வச்சிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படியே தூங்கிறேன்? இரு வரேன். என்னடா பண்ற? அடிபட்டுருச்சா? எவ்வளவு டைட்டா இருக்கு பாத்தியா? அம்மா, ஐயோ. இத துணிலாம் எடுத்து வரமா? என்னமோ பேய பார்த்த மாதிரி போறாங்க. அம்மா. ஓ யா. அதெல்லாம் இல்ல. இத பாக்குறதுக்கு நான் செத்து போயிருக்கலாம். அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா. ஏன்டா இத பத்தி கிட்ட சொல்லல? சொல்லிருந்தா உனக்கு பொண்ணு இல்ல பையனா பாத்திருப்போம். இல்ல யாராவது என்னோட Dress பாத்தீங்களா? யாராவது என்னோட புக்க பாத்தீங்களா? இல்ல ஷீ, மனசே வாங்கிட்டேடா. டேய் அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. கையடு. டேய் ஃபர்ஸ்ட் Dress ஒழுங்கா போடுறா. டயர்டா இருக்கியாடா? நல்லா கேட்ட போ. எவ்வளவு நேரம் கூட போராடுறது? கையடு. செஞ்சத வேற சொல்லி காட்டியேடா. மூஞ்ச முட்டு அப்பாவி மாதிரி வச்சுக்க. ஐயோ தேவா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லடா அண்ணா. டேய் முதல்ல பேண்ட போடுறா. ஆனா நான் உன்னை இப்படி நினைச்சு கூட பார்க்கலடா. நீயும் நானும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் எத்தனை படிச்சிருப்போம். அதனால தான் நீ மாறிட்டியா? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. நான் பேண்ட் பட்டன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி. அண்ணா டேய் ஏய் ஒரு நிமிஷம். யாராவது என் புக்க பாத்தீங்களா? கிடைக்க மாட்டேங்குது. ஏய் இது வரைக்கும் உன் புக் மொட்டை மாடியிலே வச்சிட்டேன். whatever. நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? ஏய் நான் எதுக்கு உன் புக்க ஒளிச்சு வைக்க போறேன் ஷாலினி? என்ன தொந்தரவு பண்றதுக்கு? obviously. உன் புக்க ஒளிச்சு வச்சு எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. தெரிஞ்ச மாதிரி பேசாத. தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாதுங்கற? நான் நிச்சயமா அப்பா கிட்ட சொல்லுவேன். ப்ளீஸ். நான் நிச்சயமா அப்பா கிட்ட போய் வேணும்னே ரவி என் புக்க ஒளிச்சு வச்சான்னு சொல்வேன். இதானா? ஏய் ஏன் ஷாலினி இப்படி பேசுற? நான் போய் பாடிக்கிட்ட சொல்லட்டுமா? டேய் அண்ணா, அப்படி எல்லாம் பண்ணாதடா. டேய் அண்ணா, சொல்றதை கேளுடா டேய். அத்தை பசங்கள பார்ட்டிக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த சம்பந்தத்துக்கு அவங்க ஒத்துக்குவாங்கன்னு என் மனசுக்கு தோணல. ஏன் அப்படி சொல்ற? கிஷோர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப வசதியான குடும்பம். ஷாலினி அங்க போனா சந்தோஷமா இருக்க போறா. அம்மா ஒத்துக்கிறதுக்கு வேற என்ன காரணம் வேணும்? இல்ல அது பெரிய கூட்டிங்களா? ரவி வந்துட்டியா? வா வா, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான்ல, அவனோட பையன் ஒரு பார்ட்டி வைக்கிறான். நிஷாவும் ஷாலினியும் அதுக்கு போறாங்க. கொஞ்சம் நீ அவங்களுக்கு துணையா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். நானா? பெரிய நான் அந்த பார்ட்டிக்கு போய் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. நீ இங்க என்ன பண்ணுவியோ அதையும் அங்கேயும் போய் பண்ணு. அவங்கள தான் பாத்துக்க போற. அங்க எல்லாரும் புது ஆளுங்க, புது இடம், புது சூழ்நிலை. அதனாலதான் சொல்றேன். அவங்க கூட தேவாவும் பிரதீப்பும் போறாங்க தான். பட் நீயும் கூட போனா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சரிங்க, கவலை விடுங்க. நானே கூட போயிட்டு வந்துடுறேன். அப்பா, ஓ என்ன ஆஞ்சநேயரே, எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? ஆமா, ஆனா என்ன பண்றது சொல்லுங்க. சூர் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு லேட்டா தானே வந்தீங்க. அப்பா இவன் என்ன சொன்னான்னு பாத்தீங்கல்ல? இவனை ஒழுங்கா கடிச்சு வைங்க, இல்லனா அப்படியே அப்படியா? குடிச்சிட்டு. அப்ப உப்பு காரம் லெமன் எல்லாம் சேர்த்துக்கோ, நல்லா டேஸ்டா இருப்பேன். அப்பா அவன் சும்மா உன்கிட்ட விளையாடுறாமா, அவ்வளவுதான். அம்மா, நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? பார்ட்டிக்கு டிலே ஆகல உனக்கு? உனக்கு துணையா ரவியும் வரான். அப்பா பார்ட்டிக்கெல்லாம் போறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, இவளுக்கு என் கூட சண்டை போட மட்டும் தான் தெரியும். ஒழுங்கா 4 வார்த்தை பேச சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ஏன்பா இவனை இவ்வளவு பேச விடுறீங்க? இவன் என்னோட பையன் மாதிரிங்கிறதுனால. ரவி இதோ வரேன். பெரிய நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இவன் உங்களுக்கு பையன் மாதிரியா? அதனாலதான் என்னை விட இவன் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. ஃபாதரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு இடத்தை யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அவன் எனக்கு கண்ணு மாதிரின்னா நீ எனக்கு உயிர் மாதிரிமா. புரிஞ்சதா? ஓ, நான் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அரைகுறையா நின்று போச்சு. நீ எனக்கு ஒரு வேலை பண்ணு. இதுல இது என்னோட குருதாமா.
இத கொண்டு போய் ரவி கிட்ட கொடு. போ. இது போன வருஷம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த குர்தா தானே? ம். நீங்க ஏன் அவனுக்கு இந்த குர்தாவை கொடுக்குறீங்க? என்னம்மா நீ, அவன் நமக்காக எவ்வளவோ செய்யறான், அவனுக்காக இது கூட செய்யக்கூடாதா? அவனும் உங்க கூட அதே பார்ட்டிக்கு தான் வரான். சோ இத போட்டுட்டு இருந்தா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல. அப்பா நீங்க அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். நீ கொண்டு போய் கொடுக்குறியா இல்ல நான் போகவா? நானே போறேன். சரிம்மா, இதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுட்டே பார்ட்டிக்கு போகாத, அங்க என்ஜாய் பண்ணணும். இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசிடுவேன் பத்மாவதி. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஷாலினி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறது நல்லது இல்ல? இல்ல வேண்டாங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? முதல்ல அவங்க பார்ட்டிக்கு போகட்டும், சிவாவை அவ சந்திக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சரி, அப்போ இத பத்தி முதல்ல அம்மா கிட்டே பேசிடுறேன். ம். ஓகே. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொட்டியில இவ்வளவு எல்லாம் இருக்கே, ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல ஏன் இந்த வசதி எல்லாம் இல்லாம போச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் அப்புறம், நீ சொல்ல வந்ததா அப்புறமா கேக்குறேன். முதல்ல இத பாரு. இதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு எது ஏத்த டிசைன் பார்த்து சொல்லு. பாரு. மேரேஜ் கார்டு யாருக்காக செலக்ட் பண்றீங்க? எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இப்ப ஆசை வந்திருக்கு. நான் உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு தானே கல்யாண கார்டு டிசைன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற யாருக்கு பாப்பேன் சொல்லு. சீக்கிரமா நீ அதை பார்த்து சொல்லு. இதுல உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணு. பாரு, நீ என்கிட்ட என்ன பேச வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் ஃப்ரெண்டு கிஷோரோட பையன் சிவாவுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண நினைக்கிற. ஆமாமா, அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது சரி. போட்டன பாரு. நீ இத்துணூண்டு பையனா இருந்த அப்ப நம்ம கிராமத்துல இருந்தோம். அப்ப உனக்கு ஒழுங்கா பேச கூட வராது. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். உனக்கு எப்ப தண்ணி வேணும், எப்ப பால் வேணும்னு நான் பார்த்து பார்த்து கொடுப்பேன். அடிக்கடி உன் ட்ரௌசர் எல்லாம் நீ ஈரம் பண்ணிடுவ. அந்த அளவுக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இத பாருப்பா, நீ என்ன ஆசைப்படுறியோ அதேதான் என் ஆசையும். இந்த வீட்டு பொண்ணு அந்த வீட்டு மருமகள் ஆகணும். சிவாவை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் விசாரிச்சிட்டப்பா. அந்த சிவா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கான். நல்ல பண்புள்ள பையன். வெரி டேலண்டட். ஆமாமா, வேற எப்படி இருப்பான்? அவங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்படி. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துருக்கான். இல்லன்னா வெளிநாட்டுல படிச்சுட்டு வரவன் நம்ம பண்பாட்டை மறக்காம இருப்பானா? எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவு நல்ல பையனாவ. அவன் ஏகப்பட்ட கோர்சஸ் படிச்சிருக்கான். எல்லாத்துலயும் கோல்டு மெடலிஸ்ட். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கிஷோரை விட பெரிய ஆளா வருவான் போல. அவங்க அப்பனே பெரிய ஆளு, அவனை விட பெரிய ஆளா இவன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆமாமா, என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்க மாட்டான். ரொம்ப நாள் கழிச்சு வரான். சிவா, Hey Siva, my son, how are you? Rocking as always. Dad, உங்களுக்கு வெள்ளை முடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சிவா, இது இப்போ உள்ள ட்ரெண்ட். எல்லாருக்கும் இதான் பிடிச்சிருக்கு. ஹலோ, உங்க அம்மா இங்க இருக்கேன். மாம், நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். My baby, how are you? Good, mom. How are you? Good. ஆனா என்னடா நீ இவ்ளோ கேளாச்சு போயிட்டனா? டாடி, எனக்கு ஒரு டவுட். உலகத்துல இருக்க எல்லா அம்மாவும் இதே கேள்வியை தான் கேட்பாங்களா? போலாம். எப்படி போறோம்? எப்பவும் போலதான். கொண்டு வந்திருக்கீங்களா? Of course. அதை எப்படிடா என்னால மறக்க முடியும்? Come on, let's go. Let's go. இதோ இருக்கு உன்னோட ஸ்போர்ட்ஸ் பைக், என்னோட அழகான ஸ்போர்ட்ஸ் கார். Wow, I like it. கலக்கலா இருக்கு. Let's not waste any time. போலாமா? ஒவ்வொரு தடவையும் சின்ன பசங்க மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும்? அம்மா, I don't care. டேடோட சேலஞ்ச் ஒரு பக்கம், மொத்த உலகமும் இன்னொரு பக்கம். Let's go. Let's go. உன்னோட லக்கேஜ் என்கிட்ட கொடு. Okay, Shiva. See you.
என்னோட பையன் தான் போன் பண்றான். தோல்வியை ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. என்ன சிவா, என்னாச்சு? டாட் அங்க எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு பாருங்க. கீழே விழுந்து அடிபட்டா என்ன பண்றது? அப்ப நீ தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு. தோல்வியை ஒத்துக்கிறதா இருந்தா டைரக்டா சொல்றா. அது மட்டும் இல்லாம உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நான் உனக்கு பழைய பைக் தான் கொடுத்திருக்கேன். நான் எனக்காக புது ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி. என்ன? I can't hear you. ஹலோ. ஸ்டாப் நிறுத்துங்க, ஓரமா நிறுத்துங்க. அப்படிதான், போங்க. என்னாச்சு சார்? பட்ட பகல்ல வண்டி ஓட்டிட்டு நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இதுல என்ன வேற என்னாச்சுன்னு கேக்குறீங்க? இல்ல சார், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன ஹோல்ல போட்டான். அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். லைசன்ஸ் போகட்டும், விடுங்க சார். வயசானவர் தானே. என்ன மாட்டி விட்டுட்டு நீ ஜெயிச்சிட்டியா? அவ்வளவு புத்திசாலியா என் பையன்?